பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, தேவ ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். மூடன் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறிந்திருக்கிறார்கள். உங்க நடைய காத்துக்கோங்க. தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். உங்க நடைய காத்துக்கோங்க. உங்க நட முக்கியம். அதுவும் சர்ச்சுக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கொள். மூடன் பலியிடுகிறது போல இஷ்டத்துக்கு சண்டே கிறிஸ்டியன் போல வேக வேகமா ஓடி வந்து வேக வேகமா இருக்காதீங்க. பி ப்ரிப்பேர்ட். உன் நட முக்கியம் அல்லவா? வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று எரேமியா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது இல்ல. உங்க நட ரொம்ப முக்கியம் இல்ல, உங்க வழி ரொம்ப முக்கியம் இல்ல. துன்மார்க்கன் ஒருவனை நான் கண்டேன், ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். யாரு? நீதிமான் இல்ல, துன்மார்க்கன். ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் நீதிமானா இருக்க முடியுமா? துன்மார்க்கன் ஒருவனை கண்டேன். உங்க நட ரொம்ப கவனமா இருக்கட்டும். எலியேசர் சொல்றாரு, என் நேர் வழியா என்ன கர்த்தர் நடத்தினார்னு. தாவீது சொல்றார், வேதம் என் கால்களுக்கு தீபம். வலிய கரெக்டா நடக்கணும். என் நட வசனத்தின்படி இருக்கணும். வசன ஒழுங்கின்படி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பட்டதை கண்டேன். அவன் அப்படி செய்து வந்த பட்டணத்தில் மறக்கப்பட்டு போனான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். சர்ச்சைக்கு துன்மார்க்கன் பலி செலுத்துகிறது போல ஆராதனைக்கு நீ வரக்கூடாது அப்படின்றார் கர்த்தர். செவி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுவார்? நீங்கள் வரும்போதே வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்பா என் பிள்ளை என்ன இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போகிறாரு, நான் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ளணும், இந்த வாரம் நான் எப்படி நடக்கணும், இந்த வாரம் பிஸ்னஸுக்கு என்ன ஆண்டவர் பேச போகிறார், என் வேலைக்கு என்ன பேச போகிறார், என் எதிர்காலத்தை குறித்த என்ன பேச போகிறார், என் ஊழியத்தை குறித்த என்ன பேச போகிறார், அப்படி நீங்கள் வரணும். மூடன் பலி செலுத்துறது போல பலி செலுத்த வரக்கூடாதா? செவி கொடுக்க சேர்வதே நலம். ஏன்டா ஏசப்பா என்ன பேச போகிறாரு? உங்கள் நடைய காத்துக்கோங்க. அல்லேலூயா.